ரொம்ப கேஷுவல் அந்த மாதிரி வாக்கியங்கள் நம்ம தமிழில் பேசுவோம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியலையா? இப்படி பேசுவோம்ல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரிந்து கொள். ஓகே, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம மாற்றணும். அதாவது நீங்கள் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியலையா? இப்போ யூ நோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தெரிந்து கொள். ஓகே, யூ நோ அப்படிங்கிற வேர்ப் தெரிந்து கொள். யூ நோ அப்படின்னா நீ தெரிந்து கொள். டூ யூ நோ, உனக்கு தெரியுமா? இது கேள்வி. ஓகே, யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியும், நீ தெரிந்து கொள். டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா? இப்போ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம மாற்றணும். அப்போ நெகட்டிவ் வரணும். டோன்ட் யூ நோ. டோன்ட் யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியாதா? டோன்ட் யூ ஸ்லீப், நீ தூங்க மாட்டியா? டோன்ட் யூ ஈட், நீ சாப்பிட மாட்டியா? இந்த மாதிரி. அப்போ நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத கொண்டு வரணும். இப்போ நீங்கள் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் செய்து கொண்டிருப்பது அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யூ ஆர் டூயிங். அப்போ நம்ம இந்த வாக்கியங்கள் எல்லாத்தையும் ஒன்றா மாற்றணும். நீங்கள் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியலையா? இப்போ டோன்ட் யூ நோ, யூ ஆர் டூயிங், இந்த 2 வாக்கியங்களையும் சேர்க்கணும். ஒரே சென்டென்ஸாக கொண்டு வரணும். அப்போ ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். டோன்ட் யூ நோ தேட் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் வேஸ்ட். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது வேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா? டோன்ட் யூ நோ தேட் வாட். இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் பேசுகிறது அப்படின்னு வருது. டோன்ட் யூ நோ தேட் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் இஸ் வேஸ்ட். நீங்கள் பேசுகிறது அப்படின்னா நீங்கள் பேசி கொண்டிருப்பது, யூ ஆர் ஸ்பீக்கிங். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியலையா? டோன்ட் யூ நோ தேட் வாட் யூ. மீதியை ஃபில் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு தமிழ் வழி இங்கிலீஷ் சேனல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.